இப்போ நம்ம பேசுறது எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம். இந்த பேச்சின் மூலமா வருது பாத்தீங்களா இந்த காற்று, அது எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். நம்ம பேசுறங்கிறது வாய், அந்த வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒளி என்ன இதுங்க? 3ஆம் பாவம். சிம்பிள் தான், இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, 3ஆம் பாவகத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி எந்த ராசி கொடுத்துருக்குறாங்க? என்ன ராசி அது? காத்து ராசி. அப்போ நாம் நம்முடைய ஒளி அலைகள் இந்த காற்றில் பரவுது அப்படின்னா எத்தனாம் பாவகம்? 3ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகர் ஒரு தெய்வத்தை இப்போ நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் நான் இந்த சாமி டெய்லி உச்சரிக்கலாமா, சாமியுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லைங்களா? சார் நான் வீட்டில் எந்த சாமி ஸ்லோகங்களையும் சார் அதிகமாக உச்சரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக உண்டு. அப்போது முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே எடுத்துக்கலாம்.